வெல்கம் டு எஸ்டே வர்ஷினி. இப்போ நீங்கள் இந்த இடத்த பார்க்குறீங்களே, இங்கே தான் நம்ம வந்து தென்னங்கன்று வச்சுருந்தோங்க. இப்போ அதை சேல் கொடுத்துருன்றதையும் நான் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. இப்போ இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் காத்தார பழகட்டுன்ட்டு விட்டு வச்சுருக்கோம். இப்போ எல்லாம் களைச்சி விட்டுருக்குது. அதிலேருந்து பாருங்கள், சிலதெல்லாம் வந்து அப்படியே இருந்திருக்கும் இல்லையா, அந்த முளைச்சி வந்ததுக்கு ஒன்று தேங்காயோடு இருக்கும், ஒன்று நல்ல மெச்சூர்ட் ஆகிடுச்சின்னு சொல்லி காமிச்சிருப்பேன். 4 அடி பக்கமே வளர்ந்தது. அதெல்லாம் என்ன ஆகிடுச்சு, தேங்காய் ஓடாட்டு தனியாகவே வந்துருச்சுங்க. இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த இடம் கொஞ்சம் அப்படியே கலரி விட்டுருக்குறோம் மண்ணெல்லாம். பாருங்கள், இந்த இடம் ஃபுல்லாக க்ளீனாக வச்சுருந்தோம், இது போல் வச்சுருந்தோம். இப்போ பாருங்கள், எல்லாம் புல் பூண்டு இதெல்லாம் வந்து குண்டு அடுக்கு மல்லி. பூத்தப்போ நம்ம இல்லை, இது ரோஸ் மல்லின்னு சொல்லி வாங்கி வச்சுருந்தேன். இதையும் காமிச்சிருப்பேன். அப்போ வந்து பூ பூக்கலை. ஸோ இது குண்டு மல்லி எல்லாம் ஒரு இது பூத்து முடிஞ்சிருச்சு. பாருங்கள், பூத்து முடிச்சிருச்சு. இப்போது திருப்பி தளைஞ்சிருக்கிறாங்க, அடுத்து தான் வருவாங்க. இது போல் தான் இருக்குங்க. இது 3 அடுக்கு குண்டு மல்லி சரிங்களா. இப்போது முல்லை வந்து கொஞ்சம் நல்லா தளைஞ்சு நல்லா வருது. எல்லாத்துலேயுமே முட்டுக்கள் நிறைய விட்டுருக்குறாங்க. செடியும் நல்லா மெச்சூர்டு பெருசாகிடுச்சு. இவங்களுக்கு பந்தல் போடணும் அடுத்ததில் ஸ்டெப்புக்கு வந்துட்டாங்க. ஸோ இப்போ பாருங்கள், தண்ணி விட்டுட்ருக்குறேன். இந்த இடமெல்லாம் இப்போ தண்ணி விட்டதில் கொஞ்சம் ஈரம் இருக்குது பார்த்திங்களா. இந்த ஈரத்துலேயே நான் என்ன பண்ணின்னு பிடுங்கி எடுத்துருவேங்க. அப்படி எடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் நாள் வரைக்கும் நல்லாவே தண்ணி மாற்றி போட்டுடலாம். கொஞ்சம் நல்லாவே இருக்கட்டும். என்ன அதுன்னா, நமக்கு அடுத்து புல் பிடுங்கிறது நம்ம கொஞ்சம் லேட்டாக பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது போல் நான் தண்ணி பாய்க்கும் போது தாங்க அந்த ஈரத்துலேயே எடுக்கும்போது ஈஸியாகவே வந்துடும். நம்ம ஆளை வச்சு நம்ம பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க மம்முட்டியில் கொத்தி கொத்தி எடுக்கிறாங்களா, அந்த மண்ணோட மேலும் கீழே பிரட்டி எடுத்துகிட்டு போடும்போது ஒன்று அப்படியே விழுந்துருப்பாங்க. அப்படியே பொசு நிறைய முளைச்சி போயிடும். இப்போ இந்த ஷேட் நட்டிங்க கீழே விழுந்துருந்தது இல்லையா, இந்த பக்கமும் பாருங்கள். இங்கே பாருங்கள், அந்த ட்ரம்மு மேலே கல்லுக்கு ஒரு மாங்காய் ஓடு இருக்குது பார்த்திங்களா. இதெல்லாம் வந்து எங்கள் வீட்டு தோட்டத்தில் வர பறவைகள் பண்ணுற வேலை. சாப்பிட்டு கொட்டையை வந்து கீழே போட்டுரும். அது மேலே ஒன்று அது போல் தான் பச்சை கிளி சாப்பிடுவோங்க. எவ்வளோ அழகாக அந்த தொங்குற இடத்துல உட்காந்து எப்படி தான் சாப்பிடுன்னு தெரியல, தலைகீழ உட்காந்து சாப்பிடும் அந்த கிளையில். சரி வாங்க, இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கணும். இந்த இது போட்டிருக்கேன்ல, இதெல்லாமே கொஞ்சம் எடுக்கணும். சைடில் இருக்கிற வாதை எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணால் தான் நெக்ஸ்ட் இயருக்கு நமக்கு திருப்பி பிரான்ச்சஸ் நிறைய வந்து மாங்காய் நிறைய பிடிக்கும். இங்கே ஃபுல்லாக காடு போல் இருக்குது பார்த்திங்களா. இந்த இடம்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுக்கணும். இந்த நெட்டு வேறு எடுத்துகிட்டு, இப்போ இது வந்து நெட்டு தேவையில்லை, மாமரத்தினுடைய நிழலே நமக்கு இது போதும். இந்த பாருங்கள், இப்போ காலையில் நேரம் சூரிய வெயில் வர்றதுக்கு எவ்வளோ தூரம் நமக்கு நிழல் இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே வந்து ஷேட் நெட்டு போட வேண்டியதில்லை. அன்றைக்கி கொஞ்சம் மரமெல்லாம் கொஞ்சம் கம்மியாக கிளைகள் வளர்ந்துருந்ததுனால நமக்கு தேவைப்பட்டது. இப்போ இந்த சைட்லேயும் பாருங்கள் நிழலாகவே இருக்குது. ஸோ நமக்கு வந்து நிழல் தேவையில்லை, இந்த இடத்துல ஷேட் நெட் போட வேண்டியதில்லை, ஃப்ரீயாகவே விட்டுடலாம். இப்போ என்னென்னா, இந்த அக்லோனிமா வெரைட்டிஸ், இப்போ இதை டீட்டெயிலாக ஒன்று நேம் சொல்லி போனால் லேட் ஆகிடும். ஸோ டக்குன்னு நம்ம முடிச்சுக்கலாம். இந்த அக்லோனிமா இருக்குது பாருங்கள், இதுக்கு வேலை இருக்குதுங்க. இது பெருசாக வளர்ந்து போய் வெயிட்டு தாங்காமல் எப்படி போய் சாஞ்சு போயிருக்கு பாருங்கள். இப்போ இவங்களை வந்து எடுக்கணும், பாட்டில் எடுத்துகிட்டு மாற்றி வைக்கணும். இப்போ இந்த அக்லோனிமா பாருங்கள், இவங்களையும் வந்து பாட்டில் மாற்றி எடுத்து வைக்கணும். பெருசாகிட்டாங்க இந்த அக்லோனிமா. அப்புறம் இவங்க பாருங்கள், இவங்க வந்து சில்வராக இருக்குது, இவங்களையும் நம்ம எடுத்து வைக்கணும். இப்போ ரெசினா, இவங்க ஒரு ஊசியாக வர ரெசினா, ரெட் கலரில் இருக்கிறது. இப்போ இதெல்லாம் நம்ம வந்து மாற்றி எடுத்து வைக்கணும். இந்த பக்கம் இருக்கிறது எல்லாம் வந்து சிங்கோனி வெரைட்டிஸ் தாங்க. பிங்க் கலர், சாக்லேட் சிங்கோன்னு சொல்லுவாங்க, பிங்க் கலர், ஒயிட்டு, க்ரீனு. இந்த பாருங்கள், இது எல்லாமே நமக்கு வெரைட்டிஸ். இதெல்லாம் பாருங்கள், இது ஒரு இது எல்லாமே இருக்குது. அடுத்தது இந்த ஜேடில் வந்து நமக்கு இந்த போன்சை ட்ரீ மாதிரி தானே இருக்கும். இது ஒரு ஜேடுங்க இது, சரிங்களா. இதுலேயே பூண்டு செடிகளும் வளர்ந்துருக்குது. அது வந்து பிங்கோனியம், இது ரெட் கலர் பிங்கோனியம், இதுவும் அவைலபிள் தானுங்க. அப்புறம் வந்து இது மோஸ், பர்பிள் கலரில் இருக்கிறது. இது வந்து கலர் ஃபேடாக இருக்குங்க, எல்லோ கலர் மாதிரி வருங்க. இதுவும் இருக்குது, அவைலபிள் இருக்குது. அடுத்தது இது வந்து அக்லோனிமா, இது இருக்குது. அப்புறம் இது ப்ரோக்கன் ஹார்ட், மான்ஸ்டோரா ப்ரோக்கன் ஹார்ட்டு, இதுவும் இருக்குது. இது நம்ம ஸ்டெம் கொடுக்கும்போது ஸ்டெம்மாக கொடுத்துருவோம். ஏன்னா வந்து அதனுடைய வேர் இருக்குது பார்த்திங்களா,
வேருக்கு பாருங்கள் எவ்வளோ மெச்சூர்டாகவே இருக்குது பாருங்கள் வேர். இது வச்சாவே நமக்கு இந்த இடத்துல இது பட்டாவே நமக்கு இது பாருங்கள் இதுலேயே உங்களுக்கு வந்துடும். அப்புறம் இந்த பிளான்ட் தான் சொல்லியிருந்தேன், அரிக்கா பிளான்ட் நம்மக்கிட்ட இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இதுவும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குதுன்னு சொன்னேன். சின்ன பிளான்ட்டு தான், வச்சு விட்டிங்கன்னா இது போல் நல்லா புஷ்ஷியாக பெருசாக வளரும்னு சொன்னேன். பாருங்கள் இந்த காஞ்சி போயிருக்கிறதெல்லாம் நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுக்கணும். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வேலை நமக்கு இதெல்லாம் செய்ய வேண்டியது இருக்குது. அப்புறம் இது அவைலபிளுங்க, கோலியஸ் அவைலபிள். இப்போ இந்த பிளான்ட் அரிக்கா பிளான்ட் வந்து 50 ருபீஸுங்க, ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஸோ இது வந்து கோல்டன் பிரிட்டிஷ், இது குரோட்டன்ஸ் தான் சேர்ந்தது. இதுவும் அவைலபிளுங்க. அடுத்து இதெல்லாம் வந்து ட்ரெஸ்ஸினா வகை தாங்க. ட்ரெஸ்ஸினாவில் இது நான் கலெக்ஷன் சேர்த்திட்ருக்கேன். க்ரீன் கலர், லைட் க்ரீன், டார்க் க்ரீன், ஒன்லி க்ரீன் கலர் மட்டும்தான் வரும். இது போல் வரும். இந்த வேரியேஷன் மார்பிள் மாதிரி வேரியேஷனில் வரும். அப்புறம் கீழே லீஃப் போக போக இது போல் மாறிக்கும். சரிங்களா, இது போல் வரும். மேலே லைஃப் வரும்போது இது போல் இருக்கும். அப்புறம் இது ஒரு ட்ரெஸ்ஸினா, இது வந்து ஃபுல்லாக க்ரீனாக இருக்கும். அவுட்டரில் மட்டும் இந்த இது போல் இருக்கும். பட்டை மார்க்கரில் ரெட் கலர் தீட்டின மாதிரி இருக்குது பாருங்கள், இது போல் இருக்கும். பேக் சைட்லையும் க்ரீனாகவே இருக்கும். இது ஒரு வெரைட்டிஸுங்க. அப்புறம் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு மெரூன், டார்க் மெரூன். இது பாருங்கள் ரெட் கலர் பெங்கோனியம் இல்லையா, இதே மாதிரி தான் இருக்கும் இந்த கலர். சரிங்களா, இது ஒன்று. இதெல்லாம் கலெக்ஷன் சேர்த்திருக்கேன். இது ஒன்று. இது சாக்லேட். இது வரும்போது லீஃப் இப்படி தான் வரும், அப்புறம் இப்படி மாறிக்கும் இது. ஆனால் இதெல்லாம் இப்போ சேலுக்கு இல்லை. ஸோ இது வந்து சேலுக்கு இருக்குதுங்க. அழகாக புஷ்ஷியாக வீட்டுக்கு முன்னாடி வச்சுக்கலாம். சரிங்களா, இது சொல்லிட்டேன். இது சேலுக்கு இருக்குது. ஜேடு சொல்லிட்டேன். அடுத்தது கோலியஸ், இது இருக்குது. இந்த கலரில் உள்ளது இருக்குது, இந்த கலர் உள்ளது இருக்குது. ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் கொடுத்துருவேங்க. சரிங்களா, அடுத்து இந்த கலர், இது ப்ரௌன் கலராக வரும். ஒன்று பிளான்ட் பெருசாக இருந்தால் ப்ரைஸிங்க மாறி வருங்க, வேரியேஷன் ஒரே மாதிரி வராது. ஸோ இது சின்ன பிளான்ட்டாக இருந்தால் சின்னது. இதெல்லாம் பெருசாக வச்சுருந்தேன் இந்த இடத்துல. அடுத்தது இந்த பிளான்ட், இதுவும் சரிங்களா. இது வரலையேன்னா இது இப்படி தான் இருக்கும், சீட் போட்டு வர்றதுங்களா. இது இந்த இடத்துல இதே போல் தான் இது வளர வளர மாறி வரும். இது இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், அதுலேயே அங்கே ஒன்று இருக்குது. அப்புறம் மணி பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்குதுங்க. மணி பிளான்ட்ஸ் தான் ஒரு காம்போ போடணும். ஓவரால் அப்படியே பார்த்துக்கங்க. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு இது காம்போ நான் கொடுக்க போகிறேன். ஸோ வேலை வந்து நமக்கு அடிஷனல் இதே இப்படி இருக்குது. இந்த பிளான்ட் வந்து ஸ்பைடர் லில்லிங்க. இந்த பாருங்கள், ஸ்பைடர் லில்லி. இது சீடு வந்திருக்குது. ஒரு நாள் சீடு நல்லா வரும், இல்லைன்னா ஒரு சமயம் வராது. அப்புறம் லெமன் கிராஸ் பாருங்கள், பூவே வந்தாச்சு. இது நிறைய மெடிசனுக்கு கேட்டு இருக்காங்க. இது நிறையவே இருக்குது. இந்த அவைலபிள் இருக்குதுங்க. அப்புறம் சங்குப்பூ, சிங்கிள் ஒயிட் கலர் சங்குப்பூ சீடு. இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண கசன்னு இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல தான் நமக்கு பீச் கலர் வச்சுருந்தோம். அந்த சீட் கட்டியிருக்கேன், அந்த பக்கம் போக முடியல. அந்த நெட்டு இப்படி பாருங்கள் எப்படி இருக்குது, போர்வையாட்டு இருக்குது. நான் அந்த பக்கம் போக முடியல. அப்புறம் அந்த க்ரீன் கலர் பாட் ஒன்று விழுந்திருக்கு பாருங்கள், ஹேங்கிங். அந்த இடத்துல அமர்லிலிஸ் நிறைய பூத்துருந்துச்சு. ஸோ இது பேர் வாங்கிட்டாங்க. அதில் கொஞ்சம் அந்த க்ரீன் கலர் பாட் விழுந்த இடத்துல கொஞ்சம் 2-3 அமர்லிலிஸ் மட்டும் வேறு கலர் இருக்குது. ஸோ அதனால தான் பூத்தா அது என்ன கலர்னு பார்த்து கொடுக்கலான்ட்டு இருந்தேன். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே பூ வந்துருச்சுங்க. ஸோ அதில் கொஞ்சம் பேர் புக் பண்ணிட்டாங்க. அதுக்கு இப்போ எடுக்கணும், டிஸ்பேச் பண்ணுறதுக்கு எடுக்கணும். இது வந்து பீச் கலர், இது நம்மளோட செல்ஃபுக்காக வச்சுருக்கிறேன். அங்கேயும் கலர்ஸ் கொஞ்சம் சிங்கோனியம்ஸ் இருக்குது. மட்டையெல்லாம் விழுந்து போச்சு பாருங்கள். ஈபி லைனு இந்த மழை பெய்ந்த சமயத்தில் நான் இதெல்லாம் கொஞ்சம் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி எடுத்து போட்டு போகணும் அவசரத்துக்கு. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கணுமா. என்னடா இவங்க இப்படி புலம்புறாங்கன்ற மாதிரி இருக்கும். இல்லை, எனக்கு இந்த மாதிரி வேலை இது நம்ம அழகழகாக பூக்களையே வீடியோ பண்ணி போட்டுட்ருக்கிறேன்னா, ஸோ அதுக்கு பின்னாடி சில இது போல் வேலைகள்லாம் இருக்குது. இதே போல் தான் அந்த பாட்லேயும் நம்ம என்ன பண்ணணும், க்ளீன் பண்ணி வச்சோம்னா தான் உங்களுக்கு பூ காட்டும்போது ஃப்ரெஷ்ஷாக அழகாக தெரியுது. ஸோ நம்ம அந்த வேலை செய்யலைன்னா உங்களுக்கு இது அழகாக நீங்கள் பார்க்க முடியாது. சரிங்களா, பாருங்கள்
இப்போ இது இப்படி இந்த மாதிரி படர்ந்து போய் இருக்குது. நிறைய பிளான்ட்ஸு கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம ஒன்று கேதர் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம் தான். ப்ளூ கலர் சங்குப்பூ சிங்கிளு, இது இன்னொன்று டார்க்காகவே வரும். அந்த வெயிலுடைய தாக்கத்தில் பாருங்கள் லீஃபே ஒரு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். அதனால தான் சரி வெயிட் பண்ணி நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த பக்கம் கொஞ்சம் நிழலில் இருக்கிறது எவ்வளோ நல்லா டார்க்காக, இன்னும் கூட இதை விட டார்க்காக நல்லாவே இருக்கும் ப்ளூ கலரில். இங்கே பாருங்கள், இன்னுமே ஃபுல் ப்யூர் இதாக இருக்கும் கலரு. இது லைட் ப்ளூ, இது லைட் ப்ளூ. இதிலே வந்து அடுக்கு கூட இருக்குது. நான் கொஞ்சம் கேதர் பண்ணுறேன் அடுக்கு, சரிங்களா? பாருங்க, இது சீடா ரோஸ் பிளான்ட்டு. இது ரோஸ் பிளான்ட்டே ஃபுல்லாக அமுத்தி இருக்குது. நான் ரோஸே மறந்துட்டேங்க. நிறைய 2-3 கலெக்ஷன் என் பிள்ளைக்காக. அவளுக்கு வந்து இந்த செண்பகம் மனோரஞ்சதை வச்சுக்குவா. மல்லி முள்ளெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாதுங்க. ரோஸ் வச்சுக்குவா, மனோரஞ்சிதம் செண்பகம் மட்டும் வச்சுக்குவோம் எங்கள் பாப்பா. அதனாலே நான் சில ரோஸ் கலெக்ஷன்லாம் எடுத்தேன். இது பாருங்கள் மூடிடுச்சு. இப்போது இந்த ரோஸில் இங்கே பாருங்கள் பூத்து முடிஞ்சோன்னே இப்படி வந்துடுது. இதுக்குள்ளே சீடு போட்டால் வருமாங்க? யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது போல் இருக்குது, இதுக்குள்ளே சீடு இருக்குமா? ஆனால் இது போட்டால் வருமா என்ன டவுட் எனக்கு. இது போல் நீங்கள் யாராவது போட்டிருக்கீங்களா? இங்கே பாருங்கள். இல்லை இது போல் ஒரு வெரைட்டிஸ் இருக்குதுங்களா? காய் மாதிரியே பூ முடிஞ்ச உடனே இது போல் காய் வருமா? இதுலேயும் பார்க்கலாம். பின்னாடி இது போல் வந்தால் இந்த மாதிரி வந்திருக்குது. ஸோ இது இது இந்த இந்த பிளான்ட் ஒரு வகையில் இது போல் ஒரு பிளான்ட் இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள். அந்த பக்கம் இந்த ஷேட் நெட் எப்படி இப்போ இங்கேருந்து காமிக்கிறேன். இப்போ அந்த சைடில் காமிச்சோம் இல்லையா, ஃபுல்லாக படுத்துட்டு இருந்தது பாருங்கள். இப்போ தூரத்துலேருந்து வியூ பார்த்தா எப்படி இருக்குது. இதனால் சில பிளான்ட்டுக்கு வந்து வெயில் வேணும், சில பிளான்ட்டுக்கு பாதி வெயில் பாதி நிழல் இருந்தால் போதும். சிலதுக்கு ஃபுல்லாகவே நிழலாக இருக்கணும். இங்கே பாருங்கள், இது வந்து பர்பிள் கலருங்க. இதனால் என்னாச்சு, இது வந்து லைட்டாக இருக்குது. எங்கள் வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க, கெஸ்ட் வந்தாங்க. இது என்னங்க பர்பிள் சொல்கிறீங்க, வெள்ளை கலராக வந்திருக்குது, வெள்ளையும் லேசாக தான் இருக்குது, நல்லாவே ஃபுல்லாகவே இல்லை அப்படின்ட்டு. பாருங்க ஷேடில் உள்ளே மட்டும் நல்லா பர்பிளாக இருக்குது, வெளியே ஒயிட் லேசாக பர்பிள் இருக்குது. லேசாக ஷேட் நட்டினுடைய கிளார்னால உங்களுக்கு சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன். லேசாக பர்பிள் இருக்குது தெரியுங்களா? அது இப்போ இவங்களுக்கெல்லாம் இப்போ வெயில் வேணும். இப்போ இவங்க பாருங்கள், கேண்டிடா பார்த்தீங்களா, வேரில் பிடிச்சிட்டே இருக்குது. இந்த பாருங்கள், கிழங்கே உள்ளே போல் வேரில் பிடிச்சிட்ருக்குது பாருங்கள். இதுதாங்க, இது போல் நமக்கு தெரியுதுங்களா? இது மாதிரி பூ வந்துட்டாவே ரெயின்லில் நான் எடுத்துட்டோம்னா தனி ஸ்டாக் பார்த்தீங்களா. இது வந்து உங்களுக்கு மெச்சூர்டானது, சரிங்களா? இது போல் தான் நம்ம பூத்ததை மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம். இதில் 2 வந்துட்டால் ஓகே. இப்போ இது பாருங்கள், இங்கேயும் பூத்து இருக்குது தெரியுதுங்களா? இது பூத்தாச்சு. இப்போ இந்த இது பூத்து இருக்குது, இதுவும் பூத்தது தான். இங்கே பாருங்கள், இது பூத்துருக்குது. ஸோ ஓவரால் இந்த பக்கம் எல்லாமே பூத்துருச்சு பாருங்கள். எல்லாமே இந்த பக்கம் எல்லாம் பூத்துருச்சு. ஸோ என்ன பண்ணிடுவேன், கேட்கும்போது இந்த இடம் அப்படியே எடுத்துருவேன் நான். இப்போ கூட இன்னொரு மொட்டு கூட வருது பாருங்கள், மொட்டு வருது பாருங்கள். இது போல் தான் நம்ம எடுத்து கொடுக்குறது. பூத்துட்டாவே மொத்தமாக எடுத்து கொடுத்துருது. இப்போ குமிஞ்சு வந்தது பாருங்கள், இது எவ்வளோ இடுக்கு, டிஸ்டன்ஸ் பார்த்தா தெரியும். இதில் குமிஞ்சு நான் வந்திருக்கிறேன், அதான் ஆங்கிள் சரியாகவே தெரியல, ஆடிக்கிட்டே இருக்கும். அப்படியே பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம இவங்க லெமன் நேற்று பூத்துருந்தாங்க, நான் கவனிக்கலை இவங்களை. இங்கே பாருங்கள், லெமன் இவங்க தான். அடுத்தது பின்சம்பு பாருங்க. அப்படியே வீட்டு வேலையை கொஞ்சம் சைடில் துணி துவைக்கிறது, சைடில் இந்த வேலையை. இன்றைக்கி வந்து கார்பெண்டர் வேறு வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வரத்துக்குள்ளே நம்ம கொஞ்சம் வேலையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அங்கே இன்னும் ரோஸ் பார்க்கலாம். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இது வந்து ஒரு ஒய்லட் கலரில் இருக்குங்க. ஃப்ராக்ரன்ஸ் வந்து பன்னீர் ரோஸ் ஃப்ராக்ரன்ஸ் ஸ்மெல்லில் இருக்குது. இது வந்து நாங்கள் பழனிக்கு போயிட்டு வரும்போது அங்கே ஒரு நர்சரியில் வச்சுருந்தாங்க.
அப்போ பார்த்து வாங்கிட்டு வந்தேன். கலர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது ஒன்றே ஒரு தொட்டி தான் இருந்தது, பெரிய பிளான்ட்டுன்னு சொன்னாங்க. ஸோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. தூரமாக நிற்கிறேன், பெருசாக இருக்குது பாருங்கள். பரவாயில்லைங்க, பெரிய பிளான்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு. அதே மாதிரி இது ஒரு இது இங்கே ஷேடில் வேறு மாதிரி இருக்குது. அங்கே சூப்பரான ஒரு கலராக இருந்துச்சு. இதுவும் டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் தான். அதனால் இதுவும் வாங்கிட்டு வந்துட்டேன். இன்னொன்று இது வந்து 2 பிளான்ட் வாங்கிட்டு வந்தோங்க. ஆல்ரெடி ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இது பார்த்திங்களா லெமன் கிராஸ் மாதிரியே இருக்குது. இது வெட்டி வேருங்க. இது லாஸ்ட்டாக எல்லாருக்கும் கொடுத்த வெட்டி வேறு. கஸ்தூரி மஞ்சள் இவங்கெல்லாம் எப்போவோ சேர்த்துனதுங்க. இவங்கெல்லாம் பாட் மாற்றி மாற்றி எடுத்து வச்சுட்டே இருக்கிறேன். பிரான்ச் கட் பண்ணி விட்டுட்டுருக்கிறேன். இவங்களெல்லாம் கவனிக்க முடியாமல் போயிடுச்சு. ஒரு சமயத்தில் ரோஸ் எல்லாம் அவ்வளோதான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் நான். இங்கே பாருங்கள், மண் தொட்டி செய்கிற இடத்துலையே போய் நான் வாங்கிட்டு வந்தேன். அப்படி குண்டு மல்லி இங்கேயும் பதியம் போட்டு சரி இருக்கட்டும்னு எடுத்து வச்சுருக்கிறேன். ரோஸ் பாருங்கள், இங்கே இருக்கிறது எல்லாமே இந்த சிமெண்ட் தொட்டி பாருங்கள் செய்கிற இடத்துல இப்போ வாங்கிட்டு வந்தோம். எவ்வளோ பெரிய மரமாட்டம் ஆயிருக்கும். இன்னும் கீழே வச்சுருந்தா நான் வச்சுருந்ததுக்கு. இங்கே பாருங்கள், இது ஒரு ஆரஞ்சு கலர் மொட்டோடு இருக்குதா. இதை மெயின்டைன் பண்ணியிருந்தோம்னா இன்னும் சூப்பராக வச்சுருந்துருக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ தெரிய பாருங்க, வெயிலோட ஷேடில் தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் கிட்ட கொண்டு போனால் ஒரு மாதிரியாக ஆகுது. இப்போ பாருங்கள், நல்லா இருக்கா. அப்புறம் இது பாருங்கள், இந்த ரோஸ் ரெட்டு நல்ல டார்க் ரெட்டு. இதுக்கு மேலே நான் எட்டி போக முடியலைங்க. இங்கே பாருங்கள், இவ்வளோ டிஸ்டன்ஸு நான் போக முடியல. இது ஒரு அடுக்கடுக்காக இருக்கும். இருங்க எட்டி பார்க்க. ஆமாடா, இங்கே பாருங்கள், இப்படியே எட்டிட்டேன். இது போல் இருக்குது. இது ஒன்று வா. இங்கே ஒரு ரெயின் லில்லி பூத்துருக்காங்க பாருங்கள், ரோசியா. இந்த இடத்துலையும் வந்திருக்குது. எப்படியோ எல்லாம் பிடிச்சி அப்படியே வர்றாங்க. இவங்கெல்லாம் ஆஃபரில் கொடுத்துருந்தேன். இப்போ திரும்பி எல்லாம் உள்ளே கிழங்கு இருந்திருக்கும் போல் வர்றாங்க. இவங்க ஒரு கலாடியம் செம்மையாக இருக்குது. க்ரீனு, நல்ல பால் பச்சை க்ரீனுன்னு சொல்லுவாங்க, அது போல் இருக்குது. இது பிளாக் கலரில் இருக்கும். இது ஒரு அமர் லில்லிஸுங்க. எவ்வளோ கலர் இருந்தாலும் நமக்கு ஏதோ ஒன்று சேர்த்திக்கிட்டே இருக்குது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் சேர்த்துட்ருக்கேன். இது லீஃப் நடுவில் இப்படி வெள்ளையாக இருக்குது. இதுக்கு பிளாக் ஸ்பைடர் தெரியும். இது ஒரு கலாடியம். இது ஒரு கலாடியம் இருக்குது. இது ஒரு கலாடியம். இது இது தேடி பிடிச்சிட்ருக்குறேன். இந்த இது தான் சொன்னதுங்க, அரிக்காப்லாம் 50 ருபீஸ். நாங்கள் காமிச்சோம் இல்லையா, இந்த பாட்டில் இருக்கிறது. இது ஃபுல்லமாக அதோ இங்கேயே சிங்கோனியம், பிங்க் கலர் சிங்கோனியம் பாருங்கள், பிங்க் கலர். இது வாட்டர்மெலன் பெங்கோனியம். இந்த பார்டர் கிராஸ் கூட அவைலபிள் தாங்க. இந்த பாருங்கள், இந்த பிளான்ட்டு தான் சொன்னது. கலாடியம் பாருங்கள். ஆனால் இப்போ இல்லை, கலாடியம் தனியாக நான் போடுறேன் சேலுக்கு இருக்கும்போது. இதெல்லாம் இன்னும் 2-3 நான் எடுக்காமல் விட்டுட்டேன். இதெல்லாம் அப்படியே போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் பார்க்க கசன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துலையும் ஃபுல்லாக அங்கேயும் கலாடியம்ஸ் தான் இருக்குது. இது பிளாக் மேஜிக் நிழலில் வச்சுருக்கேன் ஃபுல் அண்ட் ஃபுல். இது இந்த இடம் பாருங்கள், இங்கே எல்லாம் கனாமரம் தான். இவங்க தாங்க பிளாக் மேஜிக். இவங்கன்னா நிழலில் இருக்கிறதுனால இது போல் இருக்கிறாங்க. ஃபுல்லாக பிளாக்காக மாறிடுவாங்க பாருங்கள், ஃபுல்லாக பிளாக்காக மாறுது. இப்போ எல்லாம் க்ரீனாக தெரியுது. அதனால தான் கொஞ்சம் பாதி வெயில் தான் இந்த இடத்துல கொஞ்சம் வருது. நிழல் ஃபுல்லாகவே வெயில் கிடையாது, கொஞ்சம் தான் வெயில் கிடைக்கிது. ஸோ இவங்களை கொஞ்சம் இடம் பார்த்து மாற்றி வைக்கணும். இந்த பிளான்ட்டு கூட அவைலபிள் தான். 1 or 2 பிளான்ட்ஸ் இருக்குங்க. இது ரோஸ் மல்லி. ஒரு பூத்து இந்த சரியாக இது ப்ளூம் ஆகலை. ஒன்று பூத்து முடிஞ்சிருச்சு, இப்போ வந்திருக்காங்க பாருங்கள். பாருங்கள் மொட்டு. இது ஒரு கலாடியம்.
இது ஒன்று. இந்த ரோஸ் பாருங்கள், ஆஹா ஃபுல்லாக ப்ளூம் ஆகிடுச்சு. நேற்று பார்க்கும்போது இந்த மொட்டு இருக்குது பார்த்திங்களா, இது மட்டும் இப்படி ரோஸாக இருந்துச்சுங்க. இந்த ஓரம் வந்து இந்த ஒயிட்டு, இந்த அவுட்டரில் மட்டும் பிங்க்காக இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காலையில் என்னுடைய ரொட்டீன் ஒர்க்கு கார்டனில் கொஞ்சம் இருக்குது. அப்படியே வீடியோ எடுத்துட்டேன், பாதியிலே நிற்கிது. கொஞ்சம் அதை கண்டினியூ பண்ணிட்டு வந்துடுறேன். வெயில் ஜாஸ்தியாக வந்தால் நம்ம அதுக்கப்புறம் வெயிலில் போய் செய்ய முடியாது. அப்புறம் மாடியில் வேறு போய் கொஞ்சம் பார்த்துட்டு வரணும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ST Harshக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.